யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க. இந்த ஆண் ஜாதகத்தை திருமணம் என்ற ஒரு சம்பவத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 23/3/1988 அன்று இரவு 7 மணி ரோஹிணி 4ஆம் பாதம் ரிஷப ராசி கன்னியா லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 37வது வயது நடப்பில் இருக்கிறது. நடப்பு திசை குரு திசை, சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், தோஷ பரிகாரங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒன்றும் அங்கே இதுவரையிலுமே திருமணம் நடைபெறவில்லை. இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்வோம். முதல்ல ஒரு ஜோசிகாரர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அப்படின்னா, அந்த அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்பவர்களுக்கு சற்று திறமை தேவை. இப்போ இந்த ஜாதகத்தில் இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் திருமணம் ஆகலை அப்படின்னு இப்படி பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொள்வதற்கு உண்டான திறன் அமைப்பு வேண்டும். இது தெரிந்தால்தான் ஜோதிடத்தை முழுமையாக ஆராய்ந்து பதில் சொல்ல முடியும். அதாவது இந்த ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடலாம் திருமணம் ஆகிறது என்பது மிக கடினமே என்று. ஏன்னா லக்னாதிபதி 6ல், 7 கூடியவன் 8ல், கலஸ்தரக்கூடியவன் 8ல் இல்லைங்களா? இது முதல் பாயிண்ட்டு. இரண்டாவதாக 11 கூடியவன் தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய 11ஆம் பாவம் என்பது சந்திரனாக வரார். அவர் 9ஆம் இடத்தில் இருக்கார். அந்த சந்திரன் பலமாக இல்லை. சில பேர் அவருடைய சாரத்திலே இருக்கார், பலமாக தான் சார் இருக்காருன்னு சொல்லுவாங்க. பலம் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்குரியவன் எவ்வகையில் இருக்கானோ அவ்வகையிலே அந்த சந்திரன் பலனை செய்வார். ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கின்றானோ அவ்வகையிலே அந்த பலாபலன் செய்வார் என்று பொருள் கொள்வேன். அப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் எங்கே போயிடுறாரு? 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லையா? 8ஆம் இடத்துல வலுவாகிறார். குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்களும் மிக வலிமையாக இருக்கிறார்கள். அப்போ 11ஆம் இடம் சிறப்பில்லை. தன்னுடைய நினைத்த ஆசாபிலாசிகள் நிறைவேறக்கூடிய பாவம் தான் 11ஆம் இடம் சிறப்பான முறையில் இல்லாதனால் ஜாதகர் நினைத்தது நிறைவேறாது. முக்கியமாக அகம் சார்ந்த காரகங்கள். திருமணம் ஒரு அகம் சார்ந்த காரகம்தான். அதே போல் ஏன் 11ஆம் பாவத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, 7ஆம் பாவம் தான் பெண் இல்லைங்களா? அந்த 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் தான் லக்னத்துக்கு 11ஆம் பாவம். அப்போ அந்த பெண் நேசிக்கிற தன்மை, இந்த தன்னுடைய விருப்பத்தை சொல்லக்கூடிய இடம்தான் 5ஆம் ஆழ்மனம் என்று சொல்வார்கள். ஆழ்மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் அங்கே வார்த்தையின் மூலமாக வெளிப்படும் இல்லையா? அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட போய் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு கேட்டோம்னா அது எதிர்மறையாக தான் சொல்லும். 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் கட்டிக்கிறேன்னு சொன்னோம். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லும், அல்லது நேசிக்கிறேன் இப்படிலாம் சொல்லக்கூடிய இடம்தான் 11ஆம் பாவம் இல்லையா? அதே போல் ஜாதகருக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடம் பாருங்க. சனி பகவான் அவர் தன்னுடைய பாவத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டு இவருக்காவது அந்த நேசிக்கிற தன்மை இருக்குமா?
உள்ளன்போடு நேசிக்கிற தன்மை இருக்குமா அப்படின்னா இவருக்கும் இல்லை. அந்த 5ஆம் பாவம் தான் அந்த பெண்ணுடைய 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடம் தன்னுடைய ஆசையாபிலாசைகள் நிறைவேறக்கூடியது அந்த பெண்ணிற்கு இல்லைங்களா? இப்போ இங்கே 5ஆம் பாவமும் சிறப்பல்லாத போது 11ஆம் பாவமும் சிறப்பல்லாத போது 7ஆம் பாவம் பிளஸ் கலசரக்காரன் இவர்கள்லாம் சிறப்பு இல்லாத போது திருமணம் நடைபெறுவது என்பது ரொம்ப கடினமே. இந்த சிம்பிள் லாஜிக் பார்த்தாலே போதுமானது. திருமணம் ஆகவில்லை என்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் இவருக்கு ஜோதிட ரீதியாக திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு மேலே கடவுள் தான் பதில் சொல்லணும். ஜோதிட ரீதியாக இவருக்கு திருமண அமைப்பு என்பது கிடையவே கிடையாது என்று சொல்லிவிடலாம். ஏன்னா 7லே சூரியன் 7 குடியும் 8ல், இது கலசரக்காரகனும் 8ல், இது 100% தோஷம் நிறைந்த ஜாதகம். 100% தோஷம் நிறைந்த ஜாதகம். 9ஆம் இடமும் சிறப்பில்லை, 11ஆம் இடமும் சிறப்பில்லை, இங்க 3ஆம் பாவமும் சிறப்பில்லை, 5ஆம் பாவமும் சிறப்பில்லை. இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்துமே இங்கே சிறப்பாக இல்லை அப்படின்னா இவர் ஜாதகமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. திருமணம் ஆகாது. அப்படிதான், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒற்றைப்படை பாவங்களில் திருமணத்துக்கு, குழந்தை பிறப்புக்கு, காதல், உல்லாசமாக இருக்கிறதுக்கு இது போன்ற அனைத்து விதமான காரகங்களும் ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒற்றைப்படை பாவங்களில் கிரகங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே அந்த சுகத்தை பெற முடியும். ஆனால் பொருளாதாரம் என்பது கிடையாது. அதுக்கு தான் ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு பிரித்து வைத்திருக்கிறார்கள். இரட்டைப்படையில் என்ன இருக்கு? பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், வீடு, இது போன்ற அமைப்பெல்லாம் இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிறது. ஒற்றைப்படை பாவத்தில் கலைகள் இருக்கிற 64 கலைகள் சொல்கிறோம் இல்லையா? கலைகள், மனைவி, குழந்தை, கடவுள் அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் இது போல காரகங்கள்லாம் ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிறது இல்லைங்களா? இது போல் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அகம் தனியாக புறம் தனியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடலாம். மிக எளிமையாக லாஜிக்காக சொல்லிவிடலாம். சில நண்பர்கள் சுக்கிரனுக்கு மறைவில்லை என்று சொல்வார்கள். 6, 8, 12 சுக்கிரன் இருந்தால் அதாவது மறைவில்லை. சில பேர் மறைவு என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், மறைவு இல்லை என்று சொல்லக்கூடியவும் இருக்கிறார்கள். பார்க்குறோம் இல்லையா? நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சுக்கிரன் எதற்காக எடுக்கிறோம்? இப்போ நம்ம திருமணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? திருமணத்துக்கு எவ்வகையில் செயல்படுவார் என்பதை தான் ஆய்வு செய்ய வேண்டும். சுக்கிரன் 8ஆம் திருமணம் என்பது 7ஆம் பாவம் இல்லைங்களா? அந்த 7ஆம் பாவத்திற்கு இந்த சுக்கிரன் எவ்வகையில் பயனை செய்வார்? திருமணத்துக்கு சுக்கிரனுடைய பங்கு எந்த அளவிற்கு செய்வார்? இப்படி நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து குரு திசை சுக்கிர புத்தி நடத்துகிறாரையா? அப்போ 8ஆம் இடம் செயல்படுகிறது. 8ஆம் இடம் செயல்படுகிறது. அப்போ அந்த 8ஆம் இடம் இயங்குகின்ற பொழுது 7ஆம் பாவம் எந்த சதவீதம் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்தால் தான் சொல்ல முடியும். 8ஆம் பாவம் இயங்குதுன்னா மற்ற 11 பாவங்கள் இந்த சுக்கிரன் எவ்வகையில் இயக்குகிறார் என்பதை தெரியாமல் பலனை சொல்லவே முடியாது. அப்போ 8ஆம் பாவம் இயங்குகின்ற பொழுது 7ஆம் பாவம் குறிப்பிட்ட அளவே இயங்கும், முழுமையாக இயங்காது. அப்போ 8ஆம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருள் வரவு, இன்சூரன்ஸ் பணம், இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சுக்கிரன்
இந்த காரகன் கலஸ்தர காரகன் இல்லையா, அதனால அந்த சுக்கிரன் திருமணத்திற்கு சாதகமா அப்படின்னா 30% தான் சாதகம். அதுக்கு மேல அவரு பண்ண முடியாது. ஏன்னால் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி முழுமையான பலனை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. அப்ப இது என்ன ஆகும் இந்த திசாபுத்தியில அப்படின்னா, திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும். பெண்ணு பார்க்கறது, பெண்ணு வீட்டாருங்க வந்து மாப்பிள்ளை வீட்ட பார்க்கறது, மாப்பிள்ளை வீட்டாருங்க வந்து பெண்ணு வீட்ட பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கும். பெண்ணு வீட்டாருங்க வந்து பார்த்துட்டு போனவங்க தான். 2வது ஒரு போன் தகவல் எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஆள் போய் எப்படி கேட்க முடியும்? என்னங்க எதுங்க ஆச்சுன்னு கேட்க முடியுமா? அவங்க கொடுக்குறோன்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ண முடியும். பெண் வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் பதில் ஒன்றுமே காணோம். அந்த மாதிரி சம்பவத்தை தான் இந்த சுக்கிரன் நடத்துவார். இது தற்சமயத்தில் நடக்கப்பட்ட சம்பவம் இது. இந்த திசாபுத்தியிலே தற்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ள தான் இருக்கும் இந்த சம்பவம் நடந்து. அதாவது ஒரு கிரகம் குரு திசை சுக்கிரபுத்தி 8ஆம் இடத்திலிருந்து இயங்குகின்ற பொழுது இந்த 11 பாவங்கள் எவ்வகையில் செயல்படுகிறது, இயங்குகிறது என்பது தெரியாமல் பலன் சொல்வது என்றால் ரொம்பவே கடினம் என்று சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் வண்டி, வாகனம், வீடு, இது போன்ற பணம், இது போன்ற விஷயங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் மிகவும் சிறப்பை செய்வார். சிறப்பான முறையில் தருவார். வண்டி, வாகனம், காசு, பணம், பொருளாதாரம் இந்த வகையிலே மிகவும் சிறப்பாக செய்வார். மேலும் அது சில பிரச்சனைகளும் டென்ஷனும் உடல் பலகீனம் ஆவறதுக்கும் வழி வகுக்கக்கூடிய செயலையும் செய்வார் இந்த சுக்கிரன். ஆனால் இந்த மனைவி என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு வரும்போது தான் இந்த சுக்கிரன் பலன் செய்ய மாட்டார். சுக்கிரனுடைய காரகங்கள் 7ஆம் பாவத்துக்கு கிடைக்காது, முழுமையாக கிடைக்காது. 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரனுடைய காரகங்கள் கிடைத்தால்தான் மனைவி சிறப்பான முறையில் இருக்க முடியும், சிறப்பான ஒரு திருமணத்தையும் செய்து குடும்பத்தை நடத்த முடியும். இல்லைன்னா முடியாது. அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.